ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிஹா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தால் 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா 2, 3 முட்டை, கொஞ்சோன்னு மல்லி இலைகள். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அதுக்கு பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த 3 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், அப்புறம் அது கூடவே பச்சை மிளகாவையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். அதையும் நல்லா போட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கிறதுனால உரப்பு அதிகமாகிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் அதை சேர்த்துருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தது பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே மிளகு ஜீரகம் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரெண்டத்தையும் சேர்த்தே தான் அரைச்சி வச்சுருப்போம். தனித்தனியாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சம் கொண்டைக்கடலை எடுத்துருக்கிறேன். அது இல்லைன்னா பச்சை பட்டாணி கூட எடுத்துருக்கலாம். நான் கொண்டைக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மசாலாவில் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெந்ததுனால நல்லா நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட ஜெல்லாகி வரும். இப்படி நல்லா வெங்காயம், தக்காளி, அந்த கடலை எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டது பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த 3 முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா அந்த மசாலாவில் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலைகளை கடைசியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட. அவ்வளோதான், நமக்கு முட்டை மசாலா ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அர்ஜென்ட்டுக்கு செய்கிறப்பையோ இல்லை நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நமக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம குயிக்காக செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அன்றைக்கி நைட் டின்னருக்கு முட்டை மசாலாவும் சப்பாத்தியும் தான் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த சப்பாத்தியோட ரெசிபி நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வரும். எப்படி அதை சாஃப்டாக இந்த மாதிரி பஞ்சு போல் செய்கிறதுங்கிற வீடியோவையும் நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட இந்த மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.